கலைஞர் டிவி ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் பாபு ஏழுமலை. நம்ம இருதய நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோடு, அம்ஜி கரையில், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு டிஏவிஆர் டேவர் அப்படின்ற ப்ரொசீஜரை பற்றி பேசுவோம். ஸோ டிஏவிஆர்ன்றது ஒரு அப்ரிவேஷன், டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். அது சில டைம் டிஏபிஐன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன். அதாவது இதயத்தில் 4 வேல்வ் இருக்குது. அதில் ஒரு வேல்வ் அயோட்டிக் வேல்வ் அப்படின்ற ஒரு வேல்வு அது ஒழுங்காக திறக்கலைன்னா அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி ஒரு கத்தீட்டர் தொட வழியாக ஊசி போட்டு அதை மாற்றுறது தான் கத்தீட்டர் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் முன்பே சொன்ன மாதிரி இருதயத்தில் 4 அறைகள் இருக்குது. இந்த ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு ரத்த ஓட்டம் போகணும்னா அதுக்கு வேல்வ்ன்றது கதவு மாதிரி திறந்து மூடணும். ஸோ ஒரு அறையிலேருந்து ஒரு சேம்பர்லேருந்து பிளட் அடுத்த சேம்பர் போனால் அந்த வேல்வ் திறக்கும், அதனால் பிளட் ஃப்ளோ போகும். ஸோ இதில் 4 வேல்வ் இருக்குது. அதில் அந்த ஃபைனல் எக்ஸிட் கேட், ஃபைனலாக இருதயத்துலேருந்து மற்ற பகுதிக்கு உடம்பு மற்ற பகுதிக்கு போகிற இடத்துல இருக்கிற வேல்வ் தான், அந்த கதவு மாதிரி இருக்கிற பகுதி தான் அயோட்டிக் வேல்வ். இந்த அயோட்டிக் வேல்வ் அது யூஸ்வலாக ஒரு திறக்கக்குள்ள ஹார்ட் பம்ப் ஆகும், அந்த பிளட் ஃப்ளோ வந்து மற்ற இடத்துக்கு போகும். பட் நாளடைவில் வயது அதிகமாக இந்த வேல்வ் வந்து ஸ்டிஃபாக ஆகிடலாம். அதாவது வந்து யூஸ்வலாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு என்னால் ஒரு அந்த மாதிரி இருக்கிற ஒரு வேல்வு போக பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒரு பாறாங்கல் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக அப்படி திறக்க முடியாது. ஸோ இவ்வளோ திறக்க வேண்டிய வேல்வ் இப்படி திறந்துட்டு போக வேண்டியது இவ்வளோ தூரம் தான் திறக்கும். ஸோ அதனால் இதுதான் வந்து அயோட்டிக் வேல்வ் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெனோசிஸ்னா நான் தமிழில் வேல்வ் சுருக்கம்னு சொல்லுவோம். சுருங்கி போகிறதில்ல, இந்த வேல்வ் ஒழுங்காக திறக்கலைன்னு அர்த்தம். ஸோ இந்த வேல்வ் ஒழுங்காக திறக்காத டைமில் அவங்களுக்கு மூச்சு வாங்கல் வரலாம். நான் பாருங்கள், அதான் சொன்னேன் ஃபைனல் எக்ஸிட் கேட் அப்படின்னு சொன்னேன். இடத்துல ரத்தம் பிளட் ஓட்டமும் அதுலேருந்து தான் வெளியில் போகணும். ஸோ அது ஃபுல்லாக திறக்கலைன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கல் இருக்கும், வலி இருக்கலாம், நெஞ்சு வலி இருக்கலாம், மயக்கமும் ஏற்படலாம். ஸோ ஏதாவது வேகமாக நடக்கிறாங்க, யூஸ்வலாக நம்ம அந்த டைமில் பிபி ஹார்ட் ரேட்லாம் நமக்கு ரத்த ஓட்டம்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். பட் அந்த டைமில் போதுமான அளவுக்கு இந்த வேல்வ் பிரச்சனை இருக்கிறதுனால இது இன்க்ரீஸ் ஆகாது. நான் வேல்வ் ஒழுங்காக திறக்கலன்னா ரத்த ஓட்டம் பிபிலாம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா அந்த டைமில் அவங்களுக்கு மயக்கம் வந்துடலாம். ஸோ மூச்சு வாங்கல், வலி, மயக்கம் இதெல்லாம் ஏற்படலாம். இதுதான் யூஸ்வலாக அந்த சிம்டம்ஸ் இருக்கும். போக ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாக போயிடலாம், ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? யூஸ்வலாக இந்த மாதிரி தொந்தரவுகளோட சிம்டம்ஸோட வரவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக எப்பயுமே ஹார்ட்னாலே ஒரு இசிஜி பார்ப்போம். மெயினாக எக்கோ ஸ்கேன், ஹார்ட்டோட ஸ்கேன், அது பேர் தான் எக்கோ ஸ்கேன். அதில் நமக்கு தெரிய வந்துடும் ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இந்த வேல்வ் ஒழுங்காக திறக்குதா, எந்த வேல்வில் பிரச்சனை இருக்குது, ஸோ அதோட எவ்வளோ அது ப்ரெஷர்லாம் எவ்வளோ, அந்த கிரேடியன்ட் சொல்லுவாங்க, ப்ரெஷர்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது வந்து இப்போதைக்கு மாத்திரையில் வைக்க முடியுமா, மைல்டு, மீடியம், சிவியர் கண்டிஷனில் இருக்கா, எந்த கிரேடில் இருக்குது. ஸோ சிவியர்லாம் போச்சுன்னா சிவியர் கண்டிஷன், அதனால் ஃபுல்லாக வேல் திறக்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல் மாற்ற ஆப்ரேஷன் பண்ணாதான் அதுக்கு வந்து அதுதான் வைத்தியம். ஏன்னா இது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். ஸோ இது வந்து வெறும் ஒரு சிவியர் கண்டிஷனில் வெறும் மாத்திரை மருந்துகளை சரியாகாது. அப்போ இதுக்கு என்ன வேற என்ன டெஸ்ட் பண்ணோம்? ஸோ எக்கோ ஸ்கேன், சிடி ஸ்கேன் பண்ணாலும் தெரிய வரும். சில டைம் எண்டோஸ்கோபி எக்கோவும் பண்ணுவோம். காலகாலமாக இதுக்கான வைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக இருந்தது. பட் இப்போ கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல் தொட வழியாக ஊசி போட்டு ஒரு குழாய் மாதிரி கத்திட்ட மாதிரி செலுத்தி அது வழியாக மாற்றலாம். பட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி சூட்டபிளாக இருப்பாங்களா, இவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போகணுமா, இல்லை நம்ம கத்திட்ட வேல்வ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஹார்ட்டோட கார்டியாக் சிடி பண்ணி பார்க்கணும். அது கழுத்து பகுதியிலேருந்து தொடப்பகுதி வரைக்கும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஹார்ட் வேல்வ் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் எவ்வளோ கால்சியம் படிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வயிறு அதிகமாக கால்சியம் டெபாசிட்னால ஃபுல்லாக அது திறக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக திறக்கலைன்னா அதுக்கு வந்து எவ்வளோ கிரேடியன்ட் இருக்குது, எந்த மாதிரி வேல்வ் நம்ம எடுக்கணும், கத்திட்ட வேல்வ் சூட்டபிளாக இருக்காங்களா, அப்படின்னா எந்த வேல்வ் டயமீட்டர் எடுக்கணும். ஸோ அது எல்லாமே அதில் தான் நம்ம சிடி ஸ்கேனில் தான் முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி எந்த ரூட்லேருந்து போகணும், தொடரியாக ஊசி போட்டு அந்த கத்திட்டர் எடுத்துன்னு போகணுமா. வயது அதிகமாக இருக்கவங்களே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொடையிலேருந்து போகிற ரத்த குழாய் வளைவு நெளிவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம தொடரியாக போகணுமா, கையிலேருந்து போகணுமா, கழுத்தொழியாக போகணுமா, ஸோ இதெல்லாமே டிசைட் பண்ணுறது சிடி ஸ்கேனில் பார்த்துக்கும். ஸோ அதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அதிலே முடிஞ்சிடும். ஸோ அதிலே நமக்கு தெரிய வந்துடும் இதில் வந்து என்ன மாதிரி வேல்வ் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் அதை டிசைட் பண்ணிட்ட அப்புறம் பேஷண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை கத்திட்ட வேல்வ் ட்ரீட்மெண்ட்டாக. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது இறுதி அறுவை சிகிச்சை டாக்டர் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் அனஸ்தீசியா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதயத்தை பிளந்து அந்த மாரெலும்பை பிளந்து அது பண்ண வேண்டியிருக்கும். அந்த வேல் மாற்றுறதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ஜெனரல் அனஸ்தீசியா இல்லைனாலும் 2 நாள் வென்டிலேட்டரில் இருப்பாங்க.
ஃபுல் மயக்க மருந்தில் இருப்பாங்க. அப்புறம் வெண்டிலேட்டர்லேருந்து எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு வாரம் ஆகும் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்புறம் தையல் பிடிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. அதே அந்த ஓப்பன் சர்ஜரியில் வந்து 2 வகையான வேல் யூஸ் பண்ணுவாங்க. வயது கம்மியாக இருக்கவங்களுக்கு மெட்டாலிக் வேல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மெட்டாலிக் வேல் போட்டால் பவர்ஃபுல் பிளட் தின்னர் அசிட்ராம் வார்ஃபரின் அப்படின்ற பிளட் தின்னர் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பிடிஐஎன்ஆர்ன்ற டெஸ்ட் வச்சு நம்ம அதை மானிட்டர் பண்ணுவோம். அது ஒரு 65 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஓப்பனா சர்ஜரியில் டிஷ்யூ வேல் அப்படின்னு போடலாம், பயோப்ராஸ்தட்டிக் வேல். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப பவர்ஃபுல் பிளட் தின்னர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி இனிஷியலாக ஒரு 2-3 மாதம் கொடுக்க வேண்டியது. அப்புறம் அந்த ஆஸ்பிரின் அப்படின்ற மாத்திரைகளே போதும் அதுக்கு. ஸோ இது வந்து ஓப்பனா சர்ஜரியில் வயது கம்மியாக இருந்த மெட்டாலிக் வேல், வயது அதிகமாக இருந்தால் சர்ஜிக்கல் டிஷ்யூ வேல். கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொன்னல, அந்த நவீன ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் வேல், அது வந்து இந்த லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸாகவே அது பாப்புலர் ஆகிட்டு வருது. அது இந்தியாலாம் அவைலபிளாக இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்க, தொட வழியாக நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி சிடியில் டிசைட் பண்ணிவிட்டு தொட வழியாக பண்ணலாம்னா தொட வழியாக ஊசி போட்டு அந்த அப்புறம் ஒரு வயரை செலுத்தி அதுலேருந்து அந்த துவாரத்தை கொஞ்சம் பெரிது பண்ணி டைலேட் பண்ணி ஒரு கத்தீட்டர் அப்படின்னா, கத்தீட்டர்ன்றது வந்து ஒரு குழாய் மாதிரி இதை எடுத்துகிட்டு போவாங்க, ஹார்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த அயோட்டிக் வேல் இது வந்து எல்லாமே வந்து கேத்தலாப் அப்படின்ற இடத்துல எக்ஸ்ரே மாதிரி ஃப்ளூரோஸ்கோபி மிஷின் இருக்கும். எக்ஸ்ரேல பார்த்துட்டு நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும் எங்கே போகுது. ஆஞ்சியோகிராஃபி ஆஞ்சியோபிளாஸ்டியில் அங்கே தான் பண்ணுறது. ஏறக்குறைய அதே மாதிரி தான். இதுக்கு ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெனரல் அனஸ்தீசியா, லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ணலாம். கொஞ்சம் வயது பெயின் இருக்கவங்களுக்கு செடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மைல்டாக தூக்கம் வர அளவுக்கு பண்ணலாம். அங்கே போயிட்டு அந்த ப்ரொசீஜரில் இந்த வேல்வை வந்து நமக்கு தெரியும் ஏற்கனவே என்ன டைம் இருக்கணும். இந்த வேல் வந்து ஒழுங்காக திறக்காத வேல்வை அது உள்ள ஒரு பலூன் மாதிரி செலுத்தி விரிவுபடுத்திட்டு, அப்புறம் நம்ம எந்த வேல்வோ அந்த வெளியிலேருந்து சுருக்கி கிரிம்பிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வேல்வ், அது அந்த கத்தீட்டர் வழியா குழாய் வழியாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல செலுத்திடும் விரிவுபடுத்திட்டு வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட்ல யூஸ்வலாக இருக்கிறது எல்லாமே டிஷ்யூ வேல் தான். மெட்டாலிக் வேல் கத்தீட்டர் வேலை சுருக்கி எனக்கு கொண்டு போக முடியாது, அதனால டிஷ்யூ வேல் தான், பயோப்ராஸ்தட்டிக் வேல். பட் அதுலேயும் 2 வகையான வேல் இருக்கு. ஒன்று பலூன் எக்ஸ்பேண்டபிள் வேல், அதாவது அங்கே போயிட்டு அந்த வேல் வந்து பலூன் வச்சு விரிவுபடுத்தணும். இன்னொரு வேல் வந்து செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் வேல், அங்கே போயிட்டு அது தன்னாலே விரிவடைஞ்சிரும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா. ஸோ இதில் வந்து எது சூட்டபிள் எல்லாமே சிடியில் வச்சு டிசைட் பண்ணும். இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள் மேபி ஐசியூல அப்சர்வ் பண்ணலாம். அப்புறம் அடுத்த நாள் வந்து வார்டுக்கு போயிடுவாங்க. 3ஆம் நாள்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ ஓப்பனா சர்ஜரி மாதிரி ஒரு வாரம் இருக்கணும், அப்புறம் தையல் பிடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட்ல கிடையாது. ஸோ எந்த வயதிலையும் பண்ணலாம். எந்த வயதுனா வயது அதிகமானவங்களுக்கும் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு இருக்கவங்களுக்கு தான் இது ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனா சர்ஜரி பண்ண முடியாது, ஏன்னா ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கணும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அங்கேருந்து ஆரம்பிச்சது. இன்ஆப்பரபிள் கேஸ், ஹை ரிஸ்க் பேஷன்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிச்சு. இப்போ வந்து காலகட்டத்தில் 65 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, 65 வயது அதாவது 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த அந்த அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ் அப்படின்ற பிரச்சனை இருந்ததுன்னா முதன்மையான ட்ரீட்மெண்ட்டு கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதை கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்னா தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போகணும். கத்தீட்டர் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் சிம்பிள் பிளட் தின்னர் ஆஸ்பிரின் இல்லை குளோப்ளேர் அந்த மாதிரி பிளட் தின்னர் எடுத்தாலே போதும். ஸோ 65 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ் இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு முதன்மையான ட்ரீட்மெண்ட் டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது TAVR அப்படின்ற ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இது வரைக்கும் நான் பேசுனதை கேட்டிருப்பீங்க இந்த TAVR அப்படின்ற கண்டிஷனை. அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.